ஸ்ரீமத் பாகவத சாரம் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் என்னும் உரையுடன் கூடியது. உரையாசிரியர் அண்ணா. பதிப்பகம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம். ஸ்கந்தம் 5. உலக வர்ணனை. அரசன் கூறியது: குருதேவரே, பகவானுடைய குணமயமான ஸ்தூல ரூபத்தில் ரமிக்கும் மனதுதான் நிர்குணமானதும் மிகவும் சூக்ஷ்மமானதும் ஆத்ம ஜோதி வடிவானதும் பகவான் வாசுதேவன் என பேசப்படுவதுமான பரபிரம்மத்தினிடம் பிரவேசிக்க சக்தி உடையதாகும். அதை விரிவாய் விளக்கி அருளதற்கு நீரே தகுதியுள்ளவர். ஸ்ரீ சுகர் கூறியது: மகாராஜனே, பகவானுடைய மாயாகுண விபூதியின் எல்லையை எப்புருஷனும் தேவர்களின் ஆயுளை பெற்றாலும் வாக்காலோ மனத்தாலோ எட்டி பிடிக்க இயலாது. ஆகையால் முதலில் பூகோள விசேஷத்தை, முக்கியமான சில பெயர்கள், வடிவம், அளவை, அடையாளங்களுடன் கூறுவோம். முதலில் ஜம்புத்வீபம், அதாவது ஆசியா காண்டம். அதில் குருவர்ஷம் என்பது மங்கோலியா, ஹிரண்மயம் என்பது மஞ்சூரியா, ரம்யகம் என்பது ரஷ்யா சைபீரியா, இலாவிருதம் என்பது யமம் திபெத், பத்ராஸ்வம் என்பது சீனா, ஹரிவர்ஷம் என்பது அரேபியா, கேது மாலம் என்பது பாரசீகம் துருக்கி, கிம் புருஷம் என்பது இமய தாழ்வாரம், பாரதம் என்பது இந்தியா. இந்த ஜம்புத்வீபம் குவலய கமல கோஷத்தின் உட்கோஷம் 1,00,000 யோஜனை பரப்புடையது. தாமரை இலை போன்ற சம வட்ட வடிவினது. இதில் 9,000 யோஜனை நீளமுள்ள 9 வருஷங்கள் 8 எல்லை மலைகளால் நன்கு பிரிக்கப்பட்டுள்ளன. இவற்றின் நடுவில் இலாவிருதம் என பெயர் பெற்ற வருஷம் உள்ளது. அதன் நடுவில் எங்கும் பொன்போல் ஒளி வீசும் குல பர்வதங்களுக்கு அரசான மேரு பர்வதம் உள்ளது. அது நீளத்துக்கேற்ற உயரம் உள்ளதாயும் குவலய கமலத்தின் கர்ணிகை போன்றும் இருக்கின்றது. மற்ற வருஷங்கள் குரு, ஹிரண்மயம், ரம்யகம், பத்ராஸ்வம், ஹரி, கேதுமாலம், கிம்புருஷம், பாரதம் என பெயருடையன. அவற்றுள் பாரத வருஷமே கர்மக்ஷேத்திரம். மற்ற 8 வருஷங்களும் ஸ்வர்க்கவாசிகளிடம் எஞ்சியுள்ள புண்ணியம் அனுபவிக்கப்படும் பூலோக ஸ்வர்க்கம் என கூறுகின்றனர். 9 வருஷங்களிலும் வசிக்கும் புருஷர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும் பொருட்டு மகா புருஷரான பகவான் நாராயணர் தாமாகவே தமது மூர்த்தி பேதங்களை பரப்பி வைத்து இன்னும் பிரசன்னமாயிருக்கிறார். இலாவிருதத்தில் பகவான் பரமசிவன் ஒருவரே புருஷர். பவானியின் சாப நிமித்தத்தை அறிந்த வேறு 2வது புருஷன் எவனும் அங்கு பிரவேசிக்க மாட்டான். ஏனெனில் பிரவேசித்தால் பெண்ணாகிவிடுவான். அதை மேலே கூறுவோம். 10,000 கோடிக்கணக்கான சேடியர்களுடன் கூடிய பவானியால் சேவிக்கப் பெற்று மகா புருஷனான பகவானுடைய 4 வியூகங்களில் 4வதும் தனது இயற்கையின் மூலஸ்தானமும் சங்கர்ஷணன் எனப்படுவதுமான தாமச மூர்த்தியை ஆத்ம தியானத்தால் தன் உள்ளத்தில் கொண்டு பரமசிவன் பின்வரும் மந்திர ஜபத்துடன் ஆராதிக்கிறார். ஓம் நமோ பகவதே மகா புருஷாய சர்வகுண சங்கியானாய அனந்தாய அவ்யக்தாய நமஹா. அதாவது பிரணவ பொருளும் மகா புருஷனும் குணங்கள் மலருமிடமும் அனந்தனும் இந்திரியங்களுக்கு எட்டாதவனும் ஆகிய பகவானுக்கு நமஸ்காரம். அவ்வாறே பத்ராஸ்வ வருஷத்தில் தர்மரின் புத்திரனான பத்ரஸ்ரவசும் அவருடைய முக்கியமான பரிவார புருஷர்களும் சாக்ஷாத் பகவான் வாசுதேவனுடைய பிரியத்துக்கு உகந்ததும் தர்ம வடிவானதுமான ஹயக்ரீவ மூர்த்தியை உயர்ந்த சமாதி யோகத்தால் சாக்ஷாத்கரித்து பின்வரும் மந்திர ஜபத்துடன் ஆராதிக்கிறார். ஓம் நமோ பகவதே தர்மாத்யாத்ம விசோதனாய நமஹா. அதாவது பிரணவ பொருளும் சித்தத்தை சோதிப்பவரும் தர்மஸ்வரூபியுமான பகவானுக்கு நமஸ்காரம். ஹரி வர்ஷத்திலோவெனில் பகவான் நரஹரி வடிவில் இருக்கிறார். அந்த பிரியத்துக்குகந்த மூர்த்தியை மகா புருஷ குண பூர்த்தி உள்ளவரும் மகாபாகவதரும் தைத்திய தானவ குலத்தை தன் குணத்தாலும் செயலாலும் புனிதமாக்கியவருமான பிரகலாதன் பயனை கருதாததும் வேறு நாட்டம் இல்லாததுமான பக்தி யோகத்தால் அவ்வருஷ புருஷர்களுடன் கூடி ஆராதிக்கிறார். பின்வரும் மந்திரத்தையும் துதியையும் கூறுகிறார்.
ஓம் நமோ பகவதே நரசிம்ஹாய நமஸ்தேஜஸ்தேஜசே ஆவிராவிர்பவ வஜ்ர நக வஜ்ர தம்ஷ்ட்ர கர்மாஷயான் ரந்தய ரந்தய தமோ கிரஷ கிரஷ ஓம் ஸ்வாஹா. அபயம் அபயம் ஆத்மனி பூயிஷ்டா ஓம் க்ஷ்ரௌம். அதாவது, பிரணவ பொருளே, ஒலிக்கும் ஒளியே, நரசிம்மமே, பகவானே, உமக்கு நமஸ்காரம். வைர நகங்களும் வைரம் பாய்ந்த கோர பற்களும் உடையவரே, எங்கள் கண்முன் காட்சியளிக்க வேண்டும். கர்ம வாசனைகளை போக்கி அருள்வீர், போக்கி அருள்வீர். அஞ்ஞான இருளை விழுங்கி அருள்வீர், விழுங்கி அருள்வீர். ஓம் ஸ்வாஹா. எங்களுக்கு அபயமளித்து உள்ளத்தில் இடையராது விளங்கிக் கொண்டிருக்க வேண்டும். ஓம் க்ஷ்ரௌம். உலகிற்கு நன்மை உண்டாகுக. துஷ்டன் மனது தெளிவடையட்டும். எல்லா பிராணிகளும் ஒருவருக்கொருவர் நன்மையையே உள்ளூர விரும்பட்டும். மனது மங்களத்திலேயே நாட்டமுடையதாயிருக்கட்டும். நம் எல்லோருடைய மதியும் காரணமின்றி வேறு ஆசையின் நிமித்தம் இல்லாமலேயே அதோக்ஷஜரிடம் புகழடையட்டும். மீன்களுக்கு நீர் எப்படி வேண்டப்படுவதோ அப்படியென்றோ உடல் படைத்த அனைவருக்கும் பிரத்யக்ஷமான ஆத்மாவாகிய பகவான் ஹரி விளங்குகின்றார். ஆகையால் எவ்வளவு பெருமை படைத்தவனாய் இருந்தபோதிலும் ஒருவன் அந்த பகவானை விட்டு கிரகத்தில் பற்று கொண்டால் அப்போது ஆண் பெண்களுக்கு வயதினால் மட்டும் ஏற்படும் பெருமையை தவிர வேறு பெருமை இல்லை. ஆகவே ஆசை, விருப்பம், துக்கம், கோபம், அபிமானம், பற்று, பயம், நொய்மை முதலிய மனோவியாதிக்கு மூல காரணமும் சம்சார சக்கரத்தை சுழற்றுவதுமான கிரகத்தை விட்டு எத்திக்கினின்றும் பயம் அணுகாமற் செய்யும் நரசிம்மனுடைய பாதத்தை நாடுங்கள். கேது மால வருஷத்தில் லக்ஷ்மி தேவிக்கும் சம்வத்சரன் என்ற பிரஜாபதியின் புத்திரர்களுக்கும் புத்திரிகளுக்கும் பிரியத்தை செய்ய விரும்பி பகவான் காமதேவ ஸ்வரூபத்தில் இருக்கிறார். ராத்திரி தேவதைகளான அப்புத்திரிகளும் பகல் தேவதைகளான அப்புத்திரர்களும் அவ்வர்ஷத்தை ஆள்பவர்கள். அவர்களின் எண்ணிக்கை மனித ஆயுளில் 100 வருஷங்களில் உள்ள இரவு பகல்கள். மனம் வெதும்பிய அவர்களுடைய கருக்கள் மகாபுருஷனுடைய கால சக்கரமாகிய அஸ்திரத்தால் சிதைவுற்று சம்வத்சர முடிவில் விழுந்து அழிகின்றன. லக்ஷ்மி தேவியானவள் சம்வத்சரத்தின் இரவுகளில் பிரஜாபதியின் புத்திரிகளுடனும் பகல்களில் அவற்றின் பதிகளான புத்திரர்களுடனும் கூடி சிறந்த சமாதி யோகத்தால் பகவானுடைய மாயாமயமான அந்த ரூபத்தை பின்வரும் மந்திரத்தை சொல்லி உபாசிக்கிறாள். ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் ஓம் நமோ பகவதே ஹ்ரிஷிகேஷாய சர்வகுண விசேஷைர் விலக்ஷிதாத்மனே ஆகூதீனாம் சித்தீனாம் சேதசாம் விசேஷானாம் சாதிபதயே ஷோடசகலாய சந்தோமயாய அமிர்தமயாய சர்வமயாய சகசே ஓஜசே பலாய காந்தாய காமாய நமஸ்தே உபயத்ர பூயாத்து. அதாவது, ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் ஓம் என்ற பீஜாட்சரங்களின் பொருளாகிய பகவான் ரிஷிகேஷருக்கு நமஸ்காரம். சிறந்த குணங்களுக்கு இருப்பிடமான பொருள்கள் அனைத்துக்கும் மூலஸ்தானமாகியவரும் கிரியாசக்தி, ஞானசக்தி, சங்கல்பம், நிச்சயம் முதலிய மனோ வியாபாரங்களின் நியந்தாவும் 16 கலை வடிவானவரும் வேதமயமானவரும் அமிர்தமயமானவரும் சர்வமயமானவரும் இந்திரிய வன்மை, மனோவன்மை, உடல் வன்மை வடிவினரும் உள்ளத்தை கவரும் காம வடிவினரும் ஆகிய உமக்கு உள் வெளியாகிய இரு புறத்தும் நமஸ்காரம் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டும். உயர்ந்த பக்திக்கு பயன் பகவானேயன்றி அவன் கொடுக்கும் பொருள் எதுவும் அன்று. உலகில் பெண்கள் இயற்கையாகவே இந்திரியங்களின் பதியாகிய உம்மை விரதங்களால் ஆராதித்து வேறு பதியை வேண்டுகின்றனர். அங்கனம் அடைந்த பதிகள் சுதந்திரமற்றவர்கள் ஆதலின் அவர்களுடைய பிரியத்துக்கு இடமான மக்கள், பொருள், ஆயுள் இவற்றை ரட்சிக்க திறமையற்றவர்களாயிருக்கின்றனர். இயற்கையாகவே எவர் எத்திக்கினின்றும் பயமற்றவராய் இருந்து கொண்டும் எங்கும் சூழ்ந்த பயத்தினால் பீடிக்கப்பட்ட ஜனங்களை ரட்சிக்கிறாரோ அவரே பதியாவார். அப்படிப்பட்ட பதி நீர் ஒருவரே. ஆத்ம லாபத்தை காட்டிலும் பிரிதொன்றை மேலாக கருதாதவர்க்கே பயமில்லை. ஏனையோருக்கு பிறரிடமிருந்து ஒருவருக்கொருவர் பயம் இயற்கையாக இருக்கவே இருக்கும். ஜெயிக்கப்படாதவரே,
பிரம்மா, ருத்திரன், தேவர்கள், அசுரர்கள் முதலிய எல்லோரும் இந்திரியங்களில் புத்தியை செலுத்தியவர்களாய் என்னை என்னால் அளிக்கப்படும் ஐஸ்வர்யத்தை அடையும் பொருட்டு கடுந்தவம் புரிகின்றனர். நானோ உம்மிடத்திலேயே உள்ளம் பொருந்தியவள் ஆதலால் உம்முடைய பாதத்தில் நாட்டம் உடையவர்கள் நீங்களாக மற்றெவரும் என்னை அடைவதில்லை. ரம்யகத்தில் அவ்வர்ஷத்தின் பதியான வைவஸ்வத மனுவிற்கு பகவானுடைய பிரியம் மிகுந்த மத்ஸ்யாவதார ரூபம் பிரளயத்திற்கு முன்பு காண்பிக்கப்பட்டது. அவர் இப்போதும் அந்த ரூபத்தை மகத்தான பக்தி யோகத்தால் பின்வரும் மந்திரத்தை சொல்லி ஆராதிக்கிறார். ஓம் நமோ பகவதே முக்கியதமாய நமஹா சத்வாய பிராணாயௌஜசே சகசே பலாய மகாமத்ஸ்யாய நம இதி. அதாவது பிரணவ பொருளும் முதன்மைக்கும் முதலாகியவரும் சத்வமூர்த்தியும் முக்கிய பிராண வடிவினரும் இந்திரிய வன்மை மனோவன்மை உடல்வன்மை வடிவினரும் ஆகிய பகவான் மகாமத்ஸ்யருக்கு நமஸ்காரம். கட்டையாலான பெண் பொம்மையை ஒரு சூத்திரதாரி மனிதன் எப்படி ஆட்டுவிப்பானோ அப்படி இவ்வுலகை எவன் நாமத்தால் தன் வயமாக்கி கொண்டு ஆட்டுவிக்கின்றானோ அந்த ஈஸ்வரன் நீர்தான். நீர் லோக பாலர்கள் எவராலும் காணப்படாத வடிவினர் எனினும் சகல பிராணிகளிடத்தும் உள்ளே பிராணனாகவும் வெளியே வாயுவாகவும் உள்ளும் புறம்பும் இடைவிடாது சப்தித்து கொண்டு சஞ்சரிக்கின்றீர். ஹிரண்மய வருஷத்தில் கூர்ம வடிவெடுத்த பகவான் வாசம் செய்கிறார். அவருடைய பிரியமிகுந்த அவ்வடிவை பித்ரு கணங்களின் பதியான அரியமா அவ்வருஷ புருஷர்களுடன் பின்வரும் மந்திரத்தை ஜபித்து உபாசிக்கின்றார். ஓம் நமோ பகவதே அகூபாராய சர்வ சத்வகுண விசேஷாயான் அனுபலக்ஷிதஸ்தானாய நமோ வஷ்மனே நமோ பூம்னே நமோ நமோவஸ்தானாய நமஸ்தே. அதாவது பிரணவ பொருளும் சத்வகுண பரிபூர்ணராய் காண முடியாத நிலையுள்ளவரும் ஆகிய பகவானுக்கு நமஸ்காரம். காலத்தை கடந்தவருக்கு நமஸ்காரம். எங்கும் நிறைந்து எல்லையற்றவருக்கு நமஸ்காரம். அனைத்துக்கும் உறைவிடமாகிய உமக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். எண்ணிறந்த பேரும் வடிவும் மூர்த்தியும் ஞான கண் படைத்தவர்களால் எவரிடம் காணப்பட்டதோ, எவரிடத்தில் 24 முதலிய தத்துவங்களின் எண்ணிக்கையே உண்மை உணர்வால் மறைந்து போகின்றதோ அந்த சாங்கிய தர்ஷன ஞான ஸ்வரூபியான உமக்கு நமஸ்காரம். குறிப்பு: பண்டை காலத்தில் சீனாவில் அரசனுடைய அரண்மனையில் ஆமை வடிவில் ஆண்டவன் பூஜிக்கப்பட்டு வந்ததாக சரித்திரம் கூறுகிறது. இந்த நாகரீகம் ஒரு காலத்தில் உலகெங்கும் பரவியிருந்திருக்க வேண்டுமென்று ஊகிக்க இடம் இருக்கிறது. மடகாஸ்கர் தீவில் முக்கால்வாசி சமஸ்கிருத பெயர்களும், மெக்சிகோவில் ராம சீதா உற்சவமும், ஆஸ்திரேலியாவில் சிவ நடனமும், கிழக்கிந்திய தீவுகளில் இந்து கோயில்களும் இன்றும் காணப்படுகின்றன. உத்தர குரு வருஷத்தில் வராக ரூபமெடுத்த பகவான் யக்ஞ புருஷர் வாசம் செய்கிறார். அவரை இந்த பூதேவி குரு வருஷத்தாருடன் பழுதுபடாத பக்தி யோகத்தால் ஆராதிப்பவளாய் பின்வரும் மேலான உபனிஷத்தை ஆவிருத்தி செய்கிறாள். ஓம் நமோ பகவதே மந்திர தத்வலிங்காய யக்ஞ கிரதவே மகாத்வராவயவாய மகாபுருஷாய நம கர்ம சுக்லாய த்ரியுகாய நமஸ்தே. அதாவது பிரணவ பொருளும் வேத மந்திரங்களின் குறிப்பால் அறியப்படுபவரும் யக்ஞமும் கிரதுவுமே வடிவெடுத்தவரும் மகத்தான யாகங்களை அவயவங்களாய் கொண்டவரும் ஆகிய புருஷோத்தமருக்கு நமஸ்காரம். பரிசுத்தமான கர்மஸ்வரூபியும் 3 யுகஸ்வரூபியும் ஆகிய உமக்கு நமஸ்காரம். திரவியம், கிரியை, ஹேது, அயனம், காலம், கர்த்தா இவை வடிவான மாயா குணங்களால் வஸ்துவாக காணப்பட்ட ஸ்வரூபத்தை உடையவரும், ஆராய்ச்சியாலும் யம நியமம் முதலிய யோகத்தின் விசேஷ பயிற்சியாலும் திருந்திய புத்தி உடையவர்களால் மாயா வடிவம் நீங்கியவராய் அறியப்படுபவரும் ஆகியவருக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். கிம்புருஷ வருஷத்தில் ஆதி புருஷனும் பகவானும் லக்ஷ்மணன் தமையனும் சீதையின் உள்ளத்தில் ரமிப்பவனும் ஆகிய ஸ்ரீராமனை அவருடைய திருவடியின் அருகில் இருப்பதிலேயே திருப்தி அடையும் பரம பாகவதரான ஹனுமான் கிம்புருஷர்களுடன் இடைவிடாத பக்தி யோகத்தால் உபாசிக்கிறார். கந்தர்வர்களுடன் கிம்புருஷ வருஷத்தின் புருஷ சிரேஷ்டரான ஆர்ஷ்டிஷேனரால் கானம் செய்யப்பட்டதும்
பரம மங்களகரமானதும் தனது நாயகனை பற்றியதுமான பகவத் கதையை மனமுவந்து கேட்டு தானும் பின்வருமாறு பாடுகிறார். ஓம் நமோ பகவதே உத்தம ஸ்லோகாய நம ஆர்ய லக்ஷண ஷீலவ்ரதாய நம உபக்ஷிக்ஷதாத்மன உபாசிதலோகாய நமஹா. சாதுவாத நிகஷனாய நமோ பிரம்மண்ய தேவாய மகாபுருஷாய மகாராஜாய நம இதி. அதாவது பிரணவ பொருளும் உத்தம ஸ்லோகருமான பகவானுக்கு நமஸ்காரம். சத்புருஷர்களின் லக்ஷணம், சீலம், விரதம் இவற்றின் உறைவிடமாகியவருக்கு நமஸ்காரம். உள்ளத்தை அடக்கி உலகின் நன்மையை போற்றியவருக்கு நமஸ்காரம். சாதுக்களின் தன்மைக்கு உரைகள் போன்றவருக்கு நமஸ்காரம். பிராமணர்களை தெய்வமாய் கொண்டவருக்கு நமஸ்காரம். மகாராஜாவும் மகாபுருஷரும் ஆகியவருக்கு நமஸ்காரம். ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவின் மனுஷ்ய அவதாரம் இங்கு மனிதர்களுக்கு நல்வழி காட்டுவதற்காகவேயன்றி ராட்சச வதம் ஒன்றிற்காக மட்டும் அன்று. அப்படி இல்லாவிட்டால் தனது ஸ்வரூபத்தில் ரமிக்கின்ற ஜெகதீஸ்வரனுக்கு சீதையின் விஜனத் தொடர்பு எங்கனம் கூடும்? அவருடைய சந்தோஷத்திற்கு உயர்குல பிறப்பும் செல்வமும் வாக்கின் வன்மையும் புத்தி சக்தியும் உடல் வனப்பும் காரணமாகாது. இது நிச்சயம். ஏனெனில் அவை ஒன்றுமில்லாத காட்டு மிராண்டிகளான எங்களையும் அல்லவா லக்ஷ்மணனுக்கு தமையனான எம்பெருமான் நட்புக்குரியவர்களாக்கிக் கொண்டார். பாரத வருஷத்தில் பகவான் நரநாராயணர் என்ற பெயருடன் கல்பத்தின் முடிவு வரை தர்மம், ஞானம், வைராகியம், ஐஸ்வர்யம், சாந்தி, அடக்கம் இவற்றை வளர்த்து ஆத்மஸ்வரூபத்தை அடைவிக்கும் தவத்தை ஆத்மவான்களிடம் கருணையால் கண்டு கொள்ள முடியாத வழியில் செய்கிறார். தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ? இது கம்ப ராமாயணத்தில் குஹன் கூறியது. அவரை நாரத பகவான் வர்ணாசிரம தர்மங்களுடன் கூடிய பாரத மக்களுடன் பரம பக்தியால் வழிபடுகிறார். பகவானால் உபதேசிக்கப்பட்ட சாங்கியத்தையும் யோகத்தையும் பகவானுடைய பெருமையையும் விளக்குவதாய் உள்ள பாஞ்சராத்திர ஆகமத்தை சாவர்ணி மனுவுக்கு உபதேசிக்கப் போகின்றார். பின்வரும் மந்திரத்தையும் ஜபிக்கின்றார். ஓம் நமோ பகவதே உபசமசீலாய உபரத அநாத்மியாய நமோ அகிஞ்சன வித்தாய ரிஷி ரிஷபாய நரநாராயணாய பரமஹம்ச பரமகுரவே ஆத்மா ராமாதிபதயே நமோ நமஹா. அதாவது பிரணவ பொருளாகியவரும் வைராகிய சீலரும் தேகாத்ம எண்ணம் இல்லாதவரும் ஏதும் இல்லாதாருக்கு எல்லாமாகிய செல்வமும் ரிஷி சிரேஷ்டரும் பரமஹம்சர்களின் பரமகுருவும் ஆத்மா ராமர்களின் அதிபதியும் ஆன பகவான் நரநாராயணருக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். இதையும் கானம் செய்கிறார். சிருஷ்டி முதலியவற்றிற்கு கர்த்தாவாயினும் எவர் பற்றடைவதில்லையோ, உடலில் உறைந்த போதிலும் உடலின் பீடைகளால் பீடிக்கப்படுவதில்லையோ, பார்க்கும் எவருடைய பார்வையானது பார்ப்பவற்றின் குண தோஷங்களால் கெடுவதில்லையோ, அப்படிப்பட்ட பற்றற்றவரும் தனித்து நிற்பவரும் சாட்சியுமான அவருக்கு நமஸ்காரம். வைகுண்டநாதனுடைய கதை அமுதம் பாய்ந்தோடும் நதிகள் எங்கு இல்லையோ, அவற்றையண்டி வாழும் சாதுக்களான பாகவதர்கள் எங்கு இல்லையோ, யக்ஞேசனுடைய ஆராதனைகளும் உற்சவங்களும் எங்கு இல்லையோ, அது இந்திரலோகமாயினும் அதை சேவிக்க வேண்டாம். மனிதர்களால் பிரார்த்திக்கப்பட்டு அவர்கள் பிரார்த்தித்ததை பகவான் அளிக்கிறார் என்பது உண்மை எனினும் அவர்கள் மீண்டும் அதை யாசிப்பவர்களாகவே இருப்பதால் அர்த்தத்தை உண்மையில் அறிந்தவராக மாட்டார். ஆனால் எதையும் விரும்பாமல் பஜிப்பவர்களுக்கு ஆசைக்கு மூடி போன்ற தமது பாத பல்லவத்தை தாமாகவே அளிக்கிறார். யாகம் முதலிய நற்கர்மங்களாலும் பகவத் கதை போன்ற நற்பேச்சுகளாலும் சேமிக்கப்பட்ட புண்ணியம் ஸ்வர்க்கத்தில் அனுபவித்த பின் இங்கு சஞ்சிதமாய் இருக்குமாயின் அதன் பயனாக அஜநாபம் என்ற இந்த பாரத வருஷத்தில் ஹரிஸ்மரணையுடன் கூடின பிறவி நமக்கு கிடைக்க வேண்டும். ஹரியானவர் தம்மை பஜிப்பவர்க்கு இவ்வருஷத்தில் விசேஷமான மங்களத்தை அருள்கிறார். ஸ்ரீ சுகர் கூறியது. பிரியவிரதருடைய குமாரராகிய இத்மஜிஹ்வர் தனது பிளக்ஷ தீபத்தை 7 வருஷங்களாக பிரித்து அவ்வருஷங்களின் பெயராலேயே விளங்கிய தனது புத்திரர்களிடம் ஒப்படைத்துவிட்டு தான் ஆத்ம யோகத்தில் ஆழ்ந்தார்.
பிளக்ஷத்வீபத்தில் உள்ள 4 ஜாதி ஜனங்கள் 1000 வருஷம் ஆயுள் உள்ளவர்களாகவும் தேவர்களைப் போல் பார்வையால் பிரஜோத்பத்தி செய்யக்கூடியவர்களாகவும் இருந்து கொண்டு வானவர் நாட்டுக்கு வழி விடுபவரும் 3 வேதங்களின் ஸ்வரூபியுமான சூரிய பகவானை 3 வேதங்களினாலும் பூஜிக்கின்றனர். வியவகார சத்தியத்திற்கும் பாரமார்த்திக சத்தியத்திற்கும் சித்துக்கும் ஜடத்திற்கும் ஆத்மாவாகியவரும் புராண புருஷரும் மகாவிஷ்ணு ஸ்வரூபியும் ஆகிய சூரிய பகவானை சரணடைகின்றோம். வானுலகிற்கும் பூவுலகிற்கும் மத்தியில் அண்ட கோலத்தின் மத்தியாக சூரியன் விளங்குகிறார். சூரியனுக்கும் அண்ட கோலத்திற்கும் இடையிலுள்ள தூரம் 25 கோடி யோஜனை. தேவர், மனிதர், விலங்குகள், ஊர்வன, மரம், செடி, கொடி முதலிய எல்லா ஜீவராசிகட்கும் சூரியனே ஆத்மாவும் அனைத்தையும் காணும் கண்ணும் ஆகிறார். குயவனுடைய சக்கரம் சுற்றும்போது அதை அண்டி அத்துடன் சுற்றும் எறும்பு முதலியவற்றின் சலனம் சக்கரத்தின் பிரதேசத்தினுள்ளும் தனியாக காணப்படுவதால் வேறாவது போல மேருவையும் துருவத்தையும் பிரதட்சணமாக சுற்றும் கால சக்கரத்தை அண்டி அத்துடன் சுற்றும் சூரியன் முதலிய கிரகங்களின் சலனம் நட்சத்திரங்களிடையும் ராசிகளிடையும் காணப்படுவதால் வேறாக இருக்கின்றது. சீக்கிரமாகவும் மெதுவாகவும் சமமாகவும் உள்ள கதியுடன் சுக்கிரன் சூரியனுக்கு முந்தியும் பிந்தியும் சமமாகவும் சூரியனைப் போலவே சுற்றுகிறான். மழையை உண்டு பண்ணி உலகிற்கு பெரும்பாலும் நன்மை பயப்பவனாகவே இருக்கின்றான். அவன் செல்லுதலால் மழையை தடை செய்யும் கிரகத்தை சாந்தப்படுத்துபவனாக ஊகிக்கப்படுகின்றான். சுக்கிரனை வர்ணித்தது புதனுக்கு பொருந்தும். சுக்கிரனுக்கு அப்பால் 2 லட்சம் யோஜனை தூரத்தில் சந்திரனுடைய புத்திரனான புதன் காணப்படுகின்றவனாய் பெரும்பாலும் நன்மை பயப்பவனாய் இருக்கின்றான். எனினும் சூரியனை விட்டு விலகும்போது பெரும்பாலும் காற்றில் அடிபட்ட மேகத்தாலும் மழையின்மையாலும் பயம் ஊகிக்கப்படும். அதற்கு அப்பால் 2 லட்சம் யோஜனை தூரத்தில் காணப்படும் செவ்வாய் வக்ரமாய் சலிக்காத போது ஒவ்வொரு ராசியிலும் 3 பட்சங்கள் இருந்து கொண்டு 12 ராசிகளையும் அனுபவிக்கிறான். பெரும்பாலும் அமங்கலத்தை செய்யும் கிரகமாயும் துன்பத்தை குறிப்பவனாயும் இருக்கின்றான். அதற்கும் அப்பால் 2 லட்சம் யோஜனை தூரத்தில் ப்ருஹஸ்பதி பகவான் வக்ரமாய் செல்லாத போது ஒவ்வொரு ராசியிலும் 1 பரிவத்சரம் வீதம் தங்கி செல்கிறார். பெரும்பாலும் பிராமண குலத்துக்கு நன்மை பயப்பவர். அதற்கும் அப்பால் 2 லட்சம் யோஜனை தூரத்தில் காணப்படும் சனைச்சரர் ஒவ்வொரு ராசியிலும் 30 மாதங்கள் தாமதிக்கின்றவராய் எல்லா ராசிகளையும் அவ்வளவு 30 அணுவத்சரங்களில் கடந்து செல்லுகிறார். பெரும்பாலும் எல்லோருக்கும் அமைதியின்மை உண்டாக்குபவர். அதற்கும் அப்பால் 11 லட்சம் யோஜனை தூரத்தில் காணப்படும் சப்த ரிஷிகள் உலகங்களுக்கு நன்மை வளர்ப்பவர்களாய் பகவான் மகாவிஷ்ணுவின் பரம பதத்தை துருவத்தை பிரதட்சிணம் செய்கின்றனர். அதற்கப்பால் 13 லட்சம் யோஜனை தூரத்தில் எதை விஷ்ணு பதம் என்கின்றனரோ அந்த துருவ மண்டலம் உள்ளது. அங்கு உத்தான பாதரின் குமாரரும் மகாபாகவதருமான துருவர், அக்னி, இந்திரன், பிரஜாபதி, கஷ்யபர், தர்மர் முதலியவர்களால் சமகாலத்தில் மிகுந்த மரியாதையுடன் பிரதட்சிணம் செய்யப்படுபவராய் இப்போதும் கல்பாந்தம் ஜீவிப்பவர்களுக்கு உயிர் ஸ்தானமாய் விளங்குகின்றார். அவருடைய பெருமை ஈங்கு முன்பே வர்ணிக்கப்பட்டுள்ளது. காணுதற்கரிய சக்தி வாய்ந்தவரும் கண் மூடாதவருமான கால பகவானால் இயக்குவிக்கப்படும் கிரகங்கள், நட்சத்திரங்கள் முதலிய ஒளி கணங்கள் அனைத்திற்கும் அந்த துருவஸ்தானமே அச்சுபோல் ஈஸ்வரனால் அமைக்கப்பெற்றதாய் பிரகாசிக்கின்றது. பகவான் விஷ்ணுவினுடைய சர்வ தேவதாமயமான இந்த ரூபத்தை ஒவ்வொரு நாளும் சந்தியாகாலத்தில் பரிசுத்தனாயும் வாக்கை அடக்கியவனாயும் தரிசித்து பின்வருமாறு தியானித்து வணங்க வேண்டும். ஒளி உலக வடிவினனாயும் தேவாதி தேவனாயும் உள்ள மகா புருஷனை துதித்து வணங்குகின்றோம். கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் வடிவாய் கொண்ட இந்த ஆதி தெய்வ ரூபம் முக்காலத்திலும் போற்றுவாருக்கு பாவத்தை போக்குவது, முக்காலத்திலும் நமஸ்கரிப்பவருக்கு நினைப்பவருக்கும் அந்தந்த காலம் வரை உண்டாகிய பாவம் விரைவில் நாசமடைந்து விடும். அரசன் பரீட்சித்து கூறியது: நரகங்கள் என்பன தனிப்பட்ட இடங்களா? ஆம் எனின் மூவுலகங்களுக்கும் அப்பால் உள்ளவையா அல்லது உள்ளே அடங்கியவையா என கூறியருள வேண்டும்.
சுகர் கூறியது, அவை மூவுலகங்களுக்கு உட்பட்டவையே. அங்கு பித்ரு கணங்களின் அரசராகிய வைவஸ்வத பகவான் தமது பரிவாரங்களுடன் விளங்குகிறார். பகவானுடைய கட்டளையை மீறாமல் செலுத்தி வைப்பவராய் இறந்து போனவர்களின் தமது நாட்டுக்கு தமது புருஷர்களால் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டவர்களுக்கு அவரவர் பாவச் செயலாகிற குற்றத்திற்கு தக்கபடி தண்டனை விதிக்கிறார். எவன் பிறருடைய பொருளையும் மக்களையும் மனைவியையும் அபகரிக்கிறானோ, எவன் இங்கு இது நான், இது என்னுடையது என்று எண்ணி பிராணிகளுக்கு துரோகம் செய்து தனது குடும்பம் ஒன்றையே தினந்தோறும் போஷித்து வளர்க்கின்றானோ, எவன் கொடியவனாய் இங்கு மிருகங்களையும் பறவைகளையும் உயிருடன் கூடியவற்றை உணவாக்கி கொள்ளுகின்றானோ, அரசனோ அவனுடைய அதிகார புருஷனோ எவன் இங்கு தண்டிக்க தகாதவனை தண்டிக்கின்றானோ, எவன் தனக்கு கிடைத்ததை பிறருக்கு பகிர்ந்து கொடாமலும் பஞ்ச யஜ்ஞம் இல்லாமலும் காக்கையே மேல் என எண்ணும்படி புஜிக்கின்றானோ, எவர்கள் இங்கு டம்பம் மிகுந்தவர்களாய் டம்பத்துக்கு செய்யப்படும் யாகங்களில் மிருகங்களை வதைக்கின்றார்களோ, எவன் இங்கு தான் பணக்காரன் என்று கர்வித்து அகங்காரத்தால் வக்ரபார்வை உடையவனாய் எங்கும் சந்தேகம் கொண்டவனாய் பொருள் செலவாகிப்போம் நஷ்டமாகிப்போம் என்ற சிந்தனையால் உலர்ந்து போன அகமும் முகமும் உடையவனாய் சாந்தியற்றவனாய் பூதத்தை போல் பொருளை காப்பவனாய் இருக்கின்றானோ, அரசே, இங்கனம் கூறப்பட்டவர்களும் கூறப்படாதவர்களுமாகிய எவர்கள் அதர்ம வழியில் செல்லுபவர்களோ அவர்கள் எல்லோருமே முறையே நரகத்தில் புகுகின்றனர். அவ்வாறே தர்ம வழியில் செல்லுபவர் அதற்கு மாறான ஸ்வர்க்கத்தை அடைகின்றனர். எஞ்சிய புண்ணிய பாவத்தின் பயனாய் மீண்டும் பிறவி அடையும் போது திரும்பவும் இவ்வுலகில் புகுகின்றனர். முக்திக்காக முயல்பவன் இங்கனம் பகவானுடைய ஸ்தூல ரூபத்தையும் அவ்வாறே சூக்ஷ்ம ரூபத்தையும் பற்றி கேட்டறிந்து ஸ்தூல தாரணையால் ஜெயிக்கப்பட்ட மனதை மெதுவாக புத்தி சக்தியை கொண்டு சூக்ஷ்மத்தில் செலுத்த வேண்டும். அரசே, பூமி, தீபம், வருஷம், நதி, மலை, ஆகாயம், சமுத்திரம், பாதாளம், திக்கு, நரகம், ஜோதிர் கணங்கள் முதலியவற்றை கொண்ட உலக அமைப்பு உனக்கு என்னால் இதுவரை கூறப்பட்டது. இது சகல ஜீவராசிகளுக்கும் உறைவிடமாய் விளங்கும் ஈஸ்வரனுடைய அற்புதமான ஸ்தூல சரீரம். இங்கனம் பரமஹம்சரான வியாச புத்திரர் உபதேசித்ததும் 18,000 ஸ்லோகங்கள் அடங்கியதும் ஹயக்ரீவ பிரம்ம வித்யை எனப்படுவதுமான ஸ்ரீமத் பாகவத மகா புராணத்தில் 5வது ஸ்கந்தம் முற்றும்.